சொன்னா கேட்க மாட்டீங்களே, எப்படி இருமுறீங்க? ராத்திரி பூரா ஒரே ஜோரமும் இருமலும். அது என்ன சாமானிய வேலையா? மருந்தரிக்கிற வேலை. அதை எப்படி செய்ய போறீங்க? நான் என்ன கவர்மெண்ட் வேலையா பாக்குறேன்? ஜோரம் வந்தா வீட்டிலே படுத்து கிடக்க. அரிசி விக்கிற வேலைக்கு அதான் லட்சுமிய வேலைக்கு அனுப்புங்கன்னு நான் தினம் தினம் சேலை கிளியிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கேன். நமக்கு என்ன 10 பிள்ளைங்களா? மிஞ்சி இருக்கிறது ஒரு பிள்ளை. படிக்கணும்னு ஆசைப்படுது. அந்த பிள்ளை ஆசையை கொண்டு நம்ம வாழணுமா? நான் சொன்ன கேட்கவா போறீங்க? ஈஸ்வரி, பாலை கறந்திருக்கலாமே. எல்லாம் நான் தான் செய்ய வேணும். அம்மா, என்னம்மா செய்றீங்க? டீ போட இல்லையா? சிவபாக்கியம், தேத்தனி அந்த கரபுக்குத்துல இருந்தே வருது. அங்க வேற யாக்கள் என்ன செய்ய துடைக்கிறாங்களோ தெரியாது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அடுப்புதினா விளங்கும். துவங்கிட்டது மனுஷன். இரவெல்லாம் வந்து தண்ணி அடிச்சுட்டு புலம்பினது காணாதண்டு மிச்சத்தை விடியவில்லைனா தொடங்கியாச்சு. அப்பா, அம்மாக்கு குத்தி காட்டாட்டா பத்தியப்படாதே. அவசர அவசரமா போனா தானே மிச்சமாக இருக்கிற வித்து போட்டு மாணிக்கத்துல கசி படிக்கலாம். சரி சரி, தொடங்காத. ஐயா, நான் வவுனியாவுக்கு போயிட்டு யூரியாவும் டெமரன் வாங்கிட்டு வரேன். பொன்ராசு, பொன்ராசு, ஹரிவரியில இருந்து ஒரு நாளாவது தான எழும்பி பள்ளிக்கூடம் போயிருக்கிறியே. எழும்பு எழும்பி வெளிக்கிடு. பிடிகள் வர போறாங்க. அம்மா, முதல் கிளாஸுக்கு வாத்தியார் வர மாட்டார். கொஞ்சம் நித்திரல விடுங்க. டேய், உனக்கு எப்படி தெரியும் சார் வர மாட்டாரேண்டு? அக்கா, நீ டீச்சர் தானே, உனக்கு தெரியாதா? திங்கக்கிழமை 1 மணி ஆனா வருவினம், வெள்ளிக்கிழமை 1 மணி ஆனா போயிடுவினம். ஒரு பாதி மாதிரி வந்தா சரி. டேய், ஒழும்படா. நீ குழப்படி செய். எல்லா டீச்சர்ஸும் எனக்கு முறைப்பாடு. ஒழும்படா ஒழும்படா.